ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு இதில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 250 கிராம் வெண்டைக்காயை இதில் போட்டு வதக்கிடலாம். வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை எடுத்துடலாம். வெண்டைக்காய் எடுத்துகிட்டு இதுலேயே எண்ணெய் இருக்குது, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் சிறிதளவு சீரகம், சிறிதளவு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா, சிறிதளவு உளுந்து, ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன் விழுதா, அதையும் இதில் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர். இது குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைக்குவோம் இல்லையா, குழம்பு மிளகாத்தூள், அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதெல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இதை நல்லா வதக்கலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்க விடலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் செப்பரேட் ஆகிருக்குது. நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன். அது இதில் சேர்த்துடுறேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விடலாம். இப்போ இது புளி தண்ணி ஊற்றின பிறகு இதெல்லாம் கொதிச்சு பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை இதில் சேர்த்துடுவோம். அதோட 1/4 முடி தேங்காய், அதையும் இதில் சேர்த்துடலாம். தேங்காய் அரைச்ச விழுதையும் இதில் சேர்த்துடுவோம். இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு டேஸ்ட் ஆக்கிறதுக்கான ஒரு சீக்ரெட் பவுடர் இது. அதாவது 1/2 ஸ்பூன் மிளகு பவுடரு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் பவுடரு. இது ரெண்டுத்தையும் நானே இதில் சேர்த்துடுறேன். இது சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன்னா நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி. இதளவு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வியூவர்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.